இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. இப்ப பார்க்க போற வீடியோல சிஎம் விஜய் இப்ப என்ன சம்பவம் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்க்க போறோம். ஏன்னா அவர் தான் ஒவ்வொரு வாட்டி ஒண்ணு பண்ணி வச்சிருக்காரு. நல்லா தான் போகுது. அதை பார்க்க போறோம். எந்த சேனல்லையும் சொல்லல. அது மறந்து போறோம். டுடே ட்ரெண்டிங். ஓ பாவிகளா சும்மா நார்மலா போனாலே ஷூட்டிங் மாதிரி மேபி நம்ம ஃபுல்லா படம் அது நார்மலா பார்த்தாலே அப்படிதான் ஒரு ஃபீல் ஆகுது. சைக்கிளுக்கு 50 ரூபா, பைக்குக்கு 100 ரூபா, காருக்கு 300 ரூபா, லாரிக்கு 500 ரூபா, ரயிலுக்கு 1000 ரூபா. பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ், கேகே நகர், டபுள் டேங்க், பஸ் ஸ்டாப், அம்மன் கோயில், அப்படியே கீழே போனா மெட்ரோ ட்ரெயின். ரொம்ப நாள் கழிச்சு விட்டுருக்காங்க. ஆனா டிக்கெட் தான் அதிகம். மச்சா நீ என்ன பண்ற? இந்த லெஃப்ட் எடுத்து ரைட். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? நல்லதாண்டா கட்டிக்கிறாங்க. இதையும் இது பண்றதுனால ஏறணும்னு பாக்குற ஏறவே முடியல. தேங்க்ஸ் பா. பொதுமக்கள் உற்சாகமடைந்து அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மறந்துட்டாங்க போல இருக்கு சிஎம் அவங்க. நீ உணர்ச்சி வச்சதா சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமானே? அவர் எம்எல்ஏடா. சாரி இவரா பரவாயில்ல. இந்த டாக்டர் எல்லாருக்கும் பிடிக்குதே. அப்படி என்னதான் வசியம் இருந்து வச்சிருக்காங்க. நம்ம ஊர்காரன் அவனே. நம்ம பாக்கியக்காரங்க. வீட்டுக்கு போன உடனே என் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் லைக்ஸ்ல சும்மா பிச்சுக்கு போகுது பாரு. கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. அடுத்ததா நம்ம எங்க போறோம்? மஞ்சள் ரயில்வே ஸ்டேஷன். ஓ ஃப்ரெண்ட்ஸ்ல போய் பாக்குறாங்க. ஓ இவங்க பண்ணி வச்சதையா? டுடே ட்ரெண்டிங் வேலை. எவ்வளவு நேரம் ஆகும்? ஜாலியா கத்திபாராவில் அமைக்கப்படும் இந்தியாவின் மிக உயரமான மெட்ரோ ரயில் பாலத்திலும் ஆய்வு செய்தார். உண்மையா மூவி மாதிரியே தான் இருக்கு. ഒരു പണിക്കാരനെ പോലെയല്ല രാജാവിനെ പോലെ ഉണ്ട്. சென்னை கோயம்பேடு அருகே நீர்நிலையை தூர்வாரும் பணியை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். எங்க இருக்கோ இது எப்போ என்ன ஒரு அழகா வந்தாரு. தூர் வர்றாங்களா? இது குவிங்கி வச்சாங்க. தூக்கி வைக்கப்படும். பொது வேலைன்னு நான் இறங்கிட்டா யாராலையும் எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. டேப்ப நீ அந்த பக்கம் புடி, நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன். இங்கிட்ட அஞ்சடி அங்கிட்ட அஞ்சடி வெட்டி சாச்சுக்கிட்டே போறோம். ஒரு இன்ச்சுனாலும் ஒரு இன்ச்சு தான். சும்மா அந்த இது உட்கார்றதுக்கு சின்ன மாதிரி பெஞ்சு இதெல்லாம் போட்டு விட்டீங்கன்னா அவங்க ஃப்ரீயா உட்காந்துன்னு அவங்க இருப்பாங்க. இது அப்படியே சமமா ஆக்கிட்டு அப்படியே புல்லு பக்கம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். வந்து உட்காருவாங்க. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ
எல்லாரும் பாப்பாங்கல்ல அதை நின்றுட்டு. அது ஒரு ஜாலி தான். கிட்ட நின்று வாங்குறது. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்குல்ல தானே, இல்லையே வாங்கலாம். என் பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லி நீ வாங்கிக்க போற. நல்லா இருக்கீங்க, தோண்டி தோண்டி மண் எடுக்கும். ஓ நாய்க்கு பிஸ்கெட் கொடுக்குறது. இது கழிச்சு வச்சிட போகுது. சின்ன நாய் தான். இதான் சேட்டலைட்ல இருந்து எடுத்து இந்த காட்டு பத்தின புது மேப். இப்ப நாம இருக்கிற பனிப்பாலத்துல இருந்து இந்த மலைப்பாதை வழியா போனா கொஞ்சம் தூரத்துல முத்தேரி வந்துரும். அடுத்து வெட்டுப்பாறையை தாண்டா எதிர்கரையில இருக்கிற மேகமலைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட முடியும். எனக்கு மட்டுமே தெரிஞ்ச குறுக்கு வழி ஒண்ணு இருக்கு. ஓ இப்படிலாம் தண்ணியா? வீதியான காடுதான் போல இருக்கிறது. எப்படி பாதையை மறந்துடாதீர்கள் ஐயா. உத்தரவு பண்ணா எங்க கூட ஒரு ரவுண்ட் வரணும் ஆட்டோல. ஓகே கண்டிப்பா போலாமே எல்லாரும். ஆனா ஒரு கண்டிஷன், ஆட்டோவை நான் தான் ஓட்டுவேன். ஐயோ பயமா இருக்கு. ஓட்டு என்னப்பா மிதக்குதா? அதுல வச்சு இது பண்றாங்க. கவுந்தராத பயமா இருக்கு. அதுக்குள்ள விட்டா வண்டி கவுந்துவோம்ல. அளவுக்கு போகுது, நான் பார்த்ததே இல்லையே. வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் தடுக்கவும், மழைநீர் தடையின்றி செல்லவும் தூர்வாரும் பணிகளை முன்கூட்டியே நிறைவு செய்வதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம். நல்லது நல்லது, பண்ணுங்க பண்ணுங்க. காலம் வந்து கொண்டு இருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்காக கர்நாடகா அளித்த திட்ட அறிக்கை நிராகரிப்பு என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அப்படியா? அதாவது கர்நாடகா சொல்லி இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்னு மத்திய நீர்வள ஆணையம் சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் ஓகே சார். ஒரு 7 days தண்ணி விட சொல்லிருக்கீங்க. அது வேற இது வேற. காவிரி தீர்ப்பாயம் அந்த அணை கட்டுறது தீர்ப்பையும் மீறுவது. அது காவேரி தண்ணி 15 நாளைக்கு திறந்து விட சொல்லிருக்காங்க. திட்ட அறிக்கையை கர்நாடகம் தயாரித்திருக்கிறது அப்படின்னு நீர்வள ஆணையம். நீங்க திரும்பவும் அணை தண்ணி கொடுத்தா திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அதுவரையிலும் உங்களுக்கு எந்த அனுமதியும் இல்லை. இப்படி தப்பு தப்பா எழுதி வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் தமிழ்நாடு முதல்வர் விஜயின் போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் திரைப்படம் ஓடும் தியேட்டர் முன்பாக கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப போராடுறவங்க எல்லாம் ஒரு பொலிட்டிஷியன் போராடுறாரு, இல்ல ஒரு தொண்டர்கள் போராடுறாங்க, இல்ல இந்த உணர்வு உள்ள ஒரு சில பேர் போராடுறாங்க. கர்நாடகா மக்கள் போராடுறாங்களா? அவங்க தண்ணி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உங்க வயிற்றுல பிறக்காத ஒரு புள்ளதான் நாங்களும், இந்த நாட்டுல பிறந்தவங்க தான் நாங்களும். அந்த ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவ வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்கு. நல்லா இருந்துச்சு. அது தளபதி அங்க போய் சிஎம் விஜய் போய் இது பண்ணும்போது அது பார்த்தேன். அந்த இதெல்லாம் பயங்கரமா, அதாவது நார்மலா தான் இருக்கு. ஆனா அது ஏன் தெரியல, அது விஜய் தளபதி விஜய்னால அது பயங்கரமா நார்மலாவே அவரு சாதாரணமா அந்த ரோட்ல எல்லாம் நடந்து போறாரு. இன்னொருத்தவங்க யாரோ அந்த ஆடியன்ஸ்ல இருந்து கீழ இருந்து எடுத்திருந்தாங்க, கீழ இருந்து ஜூம் பண்ணி மேல காட்டியிருந்தாங்க. அது இன்னும் பயங்கரமா இருக்கு. என்னடா இன்னும் ஒரு ஆங்கிளும் ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது இது பேட்மேனு, அதுக்கப்புறம் கேஜிஎஃப்ல யாஸ் வந்து நிப்பாரு, அந்த மக்கள் எல்லாரும் தெரியுற மாதிரி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நிறைய எடிட் பண்ணி நல்லா இருக்கு. ஆட்டோல போய் நானும் சாதாரணமா நல்லா வராரு கொண்டு போய் முட்டுறாரு. அவர் இதெல்லாம் கட்டுக்கல, நம்மளுக்கு வேலை நடந்தா இது அது அந்த விஷயம் நல்லாதான். அதே மாதிரி இதுக்கு 15 நாள் காவேரி வந்து தண்ணி திறக்கிறாங்க. அது எதுக்கோ கர்நாடகால ஏதோ கன்னட ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதோ மேல்முறையீடு போடுறாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த இது அணை கட்டுறதுக்கு இது பிரச்சனை அதுங்கிறாங்க. இங்க இருந்து சிஎம் கூப்பிடுறாங்க, ஏதோ 3ஆம் தேதி போய் கர்நாடகா போறாங்கிறாங்க. அதுக்கு வந்து திமுக வந்து கன்னடா என்னது ஏதோ ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். அது அது எதுக்குன்னு தெரியல. எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா ஆக்சுவலா அங்க ஏதோ தண்ணி, ஏதாவது மழை பெஞ்சு அவங்களுக்குமே ஏதோ தண்ணி தட்டுப்பாடு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அது அவங்களுக்கே பத்தாது,
அதனால ஏதோ டைம் கேட்கறதுக்கு ஏதோ அதை நேரடியா காட்டி பேசி புரிய வச்சு இது பண்ணலாம்னு அப்ப பாக்குறாங்க. சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அதை சொல்லணும். அதை காட்டி இது பண்ணிடக்கூடாதுன்னு மேபி இவங்க சொல்றாங்களா, இவங்க இதையே அரசியலா பண்றாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்மளுக்கும் தெரியாது அங்க எவ்வளவு தண்ணி இருக்கு இல்லையா, இருக்கா என்ன எவ்வளவு தெரியாது. ஆனா சொல்லியிருக்காங்கன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு விட்டுதான் ஆகணும். 15 நாளைக்கு ஒண்ணுன்னா அது விடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அதுக்கும் மேல்முறையீடு போடுறது தப்பான ஒரு விஷயம் தான். அது அதாவது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆமா, இதெல்லாம் விட அந்த ஜேசிபி கிளீன் பண்ணும்போது அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அங்க அவரு நேரா பாக்கறதுக்கு எப்படி இருக்கும்? அது என்ன தண்ணிக்குள்ள இப்படி வச்சுக்கிட்டு அதை வச்சு மூவ் ஆகி போகுது. அது நான் அப்பதான் பாத்தேன். ஏதோ ஒரு ஊர்ல அந்த மாதிரி ஏதோ நான் பார்த்தது இல்லை. நான் இந்த குழி தோன்றது மட்டும் தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த ஆறு குளம் கிளீன் பண்றதெல்லாம் பார்த்தது இல்லை. இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வேடிக்கை பார்க்கலாம். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான்